தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாருங்க சூப்பரா இருக்கு. நானே இன்னைக்கே கண்டுபிடிக்க முடியல. இதை பாரு, நானே யாரு யாரோ யாரோ தெரியல. இது மட்டும் தான் நானு. ஓகே ஓகே. ஹாப்பியா? ஹாப்பி. சந்தோஷமா? சந்தோஷம். தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜெயா மேம் இருக்காங்க. மேமோட வயசு பார்த்தீங்கன்னா 47 வயசு ஆகுது. அவங்க கிருஷ்ணகிரிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லெல்லாம் எழுந்துட்டாங்க. கயிற்று மாற்று பல் செட்டு உபயோகிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்றனால இப்போ அதுவும் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அதால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப பாதிச்சிருக்கு. கயிற்று மாற்று பல் செட்டு கைண்டு வருது. யார்கிட்டயும் பேச முடியல. அதனால் எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போக முடியலன்னு சொன்னாங்க. அவங்க மகளோட வீடு சென்னை தான். அதனால் அவங்கள பார்க்க வந்தப்போ தான் அவங்க மகள் தான் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கன்சல்டேஷனை முடிச்சிட்டோம். இன்றைக்கி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. என் பேர் ஜெயா, கிருஷ்ணகிரி. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வந்துக்கிறேன். ஒரு 2-3 வருஷமாக எனக்கு பல்லு எல்லாம் ஒன்று ஒன்று அடி விழுந்துச்சு. எல்லாம் விழுந்துச்சு. சரி, சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு தவுக்கு போனேன். அங்கே கல்வி மாற்று பல்லு கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அப்புறம் அதே ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் பாப்பா தான் பார்த்துட்டு, சரி இங்கே போய் இங்கே செல்லில் பார்த்துட்டு இங்கே சொன்னாங்க. போயிட்டு இங்கே பார்த்துட்டு வந்தேன். உங்ககிட்ட வந்தேன் நான். நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதனால நான் ரெடி பண்ணிக்கலான்ட்டு உக்காந்துட்டேன். இத்தனை வருஷமா பல்லு இல்லாமல் நீங்கள் என்னென்ன சந்திச்சிங்க மேம்? என்ன, எங்கே போகிறதுக்கும் இல்லை, யார்கிட்டும் பேசுறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு முடியாது. முக்கியமாக சாப்பிட்றதுக்கே முடியாது. அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாப்பா பார்த்துட்டு பின்னாடி சொன்ன பின்னாடி தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமே ஆச்சு. மனசு நிம்மதியாக எங்கள் பையனெல்லாம் கூப்பிட்டுன்னு, எங்கள் மருமகன் பையன் என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டுன்னு நான் வந்துட்டேன் இங்கே உங்களே பார்த்துட்டு. உங்களுக்கு நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் அந்த மாதிரி பயமா இருக்குது? எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயம் எதுக்கு பயப்படுறீங்க? அது என்ன, இந்த ஸ்க்ரூ எல்லாம் போடுறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. பயமா இருக்குது. சரி பார்க்கலாம். ஒரு தைரியமா என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. தைரியமா என் பையனெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒரு தைரியம். நிறைய தைரியம். உங்களே பார்க்கறதுக்குள்ள இன்னும் தைரியம் வந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க பல்லெல்லாம் எடுத்தீங்க இல்லையா? ஒரு பல்ல எடுக்கும் போது உங்களுக்கு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? லோக்கல் அனஸ்தீசியா சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இப்போவும். சரிங்களா? அதனால நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால கூட ஒரு உங்களுக்கு ஸ்ப்ரே அண்ட் ஜெல் அப்ளை பண்ணுவோம். அப்போ கம்ஸ் எல்லாம் மறுத்து போயிடும். அதனால உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குற அந்த சின்ன பெயின் கூட உங்களுக்கு இருக்காது. ஃப்ரீயா இருங்க, பயப்படாதீங்க. மத்தபடி வேற ஏதாவது சொல்லணும்? பயம் வரல. பயம் சொன்ன உடனே பயம் போயிடுச்சு. நீங்க இருக்கீங்களா, எனக்கு பயம் இல்ல. கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நாங்களும் காப்பாத்துறோம். சரிங்களா? உங்களை அன்னைக்கே எனக்கு மனசு நிறைஞ்சிச்சு. உங்களை பார்க்கும் போதே ஒரு நல்லா பேசுறாங்க, தைரியமா போயிடலான்ட்டு நான் போயிட்டு அங்கே போயிட்டு எங்கள் பையனை கூப்பிட்டுனே வந்துட்டேன் நான். சரி, நீங்க அந்த நம்பிக்கையா வந்தீங்க. ஸோ இவ்வளோ லாங் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 6 நாள் தான். 6 நாள் பாருங்க. இப்போ இந்த போட்டோ வந்து அப்படியே நம்ம மாத்த போறோம். ஒரு அழகான ஒரு புன்னகையோட உங்களை நம்ம இதே மாதிரி வச்சுட்டு நம்ம பேச போறோம். சரிங்களா? தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. ஒரு 6 நாள்ல உங்க புன்னகையே மாற போகுது. அந்த நினைச்சிட்டு ஒரு தைரியமா இருங்க. தைரியமா இருக்கிறேன். அப்பயும் கொஞ்சம் பயம் இருக்குது. கொஞ்சம் பயம் இருக்குது. பயம் இருக்கு. ஓகே ஓகே. நான் என்ன பண்றது, நான் முடிஞ்ச நேரம் கண்ணுல பார்த்துனே பயம் ஒரு பயம் இருக்குது. சரி, போயிடும், பயப்படாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாருங்க சூப்பரா இருக்கு. நானே இன்னைக்கே கண்டுபிடிக்க முடியல. இதை பாரு, நானே யாரு யாரோ யாரோ தெரியல. இது மட்டும் தான் நானு. ஓகே ஓகே. ஹாப்பியா? ஹாப்பி. சந்தோஷமா? சந்தோஷம். இப்போ அவங்களுக்கு முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிட்டு ஃபிக்ஸடா பல்லும் கொடுத்துட்டோம். செஞ்சுக்கலாம். இப்போ செஞ்சுட்டு பாரு, நல்லா சிரிக்கிறேன், நல்லா பேசுறேன், நல்லா இருக்கிறேன். வருஷமா உங்களுக்கு அந்த பிரச்சனையோட இருந்தீங்க. இப்போ சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு என்ன காரணம்? யார்கிட்டையும் பேச முடியல. ஒரு இது ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. எங்கே போனாலும் ஆளுங்களை பேசி பார்த்து சிரிக்க முடியல என்கிட்ட. அதனால நான் சரி வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிக்கிட்டா எனக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது?
எனக்கு நல்லா ஆளுக்கிட்ட பேசணும், நல்லா சிரிக்கணும், நல்லா சாப்பிடணும், அதெல்லாம் எதிர்பார்த்து இருந்துச்சு. எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா போகணும், நம்ம மறைஞ்சியா நிக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணிக்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இப்ப நடந்துதா? நடந்துச்சு. இப்ப நல்லா சிரிக்கிறான், நல்லா பேசுறான். இப்போ நீங்க சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கல்ல, எங்க தங்குனீங்கம்மா? இங்க நம்ம பாப்பா வீட்லயே தங்கி. உங்க பொண்ணு சென்னையில இருக்கறனால அவங்க வீட்லயே தங்கிட்டான். சரி, ஓகே. உங்களுக்கு சிகிச்சை அப்போ வலி அந்த மாதிரி இருந்ததா, இல்ல சிகிச்சைக்கு அப்புறமா ஒரு 5 நாளுக்கு கழிச்சுதான் உங்களுக்கு பல்லே கொடுத்தாங்க, அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு எந்த விதமான வலிகள் இருந்தது? வரல எனக்கு. அங்கேயே மாத்திரை அங்கேயே உட்காந்து கொடுத்தாங்க, வலி வரல. ஃபர்ஸ்ட் நான் அது செய்யும் போதும் கொடுத்தாங்க, செய்யறதுக்கு பின்னாடியும் கொடுத்தாங்க, வலி வரல. எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஒன்றும் கஷ்டம் தெரியல. மொத்தமா 6 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் இம்ப்ளான்ட் வச்சாங்க, 2வது நாள் வந்து 3வது நாள் சும்மா டெம்பரவரியா பல்லு வச்சாங்க, 4வது நாள் பண்ணிட்டாங்க கம். 5வது நாள் போனா ரெடி பண்ணிட்டாங்க, 6வது நாள் இங்க வந்துட்டோம். சரிங்கம்மா. இப்போ இந்த 6 நாள் உங்களுக்கு பல்லு பொறுத்துட்டுக்கு அப்புறமா ஒரு 6 நாள் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு வாரத்துல இங்க என்னென்ன உணவு சாப்பிட்டீங்கம்மா? என்னென்ன சாப்பிட்டேன்னா சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், அப்புறமா நேற்று வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன், அப்புறமா கஞ்சி சாப்பிட்டேன், களி சாப்பிட்டேன், டீ குடிச்சேன். டீ ஒரு கொஞ்சம் 4 நாள் 3 நாள் குடிக்கல, பாப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க, என்ன ரொம்ப சூடா அதனால குடிக்கல. அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டேன், அவ்வளவுதான் சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டீங்க. எந்தாவது டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, நல்லா இருக்குது. எனக்கு பேசுறதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வாய்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் வரல, பேச்சு நல்லா வந்துடுச்சு. இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு மொத்தம் செலவு எவ்வளவு ஆச்சுங்கம்மா? மொத்தம் செலவு வந்து 3,80,000 ஆச்சு. 3,80,000 ஆச்சு. எங்க பசங்கள்லாம் சேர்ந்து மம்மி பிடிக்குதே, வானா நல்லா இருக்கட்டும், நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு காசை பத்தி நினைக்கலாம். அவங்க இவ்வளோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் மனசு நிம்மதி, எனக்கும் மனசு நிம்மதி. அந்த காசெல்லாம் இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சுனாலும் நினைக்கல. காசு போனாலும் மம்மி வாய் நல்லா இருக்குது, மம்மி சாப்பிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பையன் தான் வந்து ரொம்ப கிட்ட வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாரு, அம்மாவுக்கு வந்து செலவு பத்தி பிரச்சனை இல்லைங்க மேடம், அம்மாவுக்கு வந்து நல்லா சிரிக்கணும், அவங்க வந்து நாங்க இந்த மாதிரி பார்க்க முடியல, எங்களுக்கு எங்க அப்பா கூட இல்லை, பட் அம்மா தான் எங்களுக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க, அவங்க இத்தனை வருஷமா சாப்பிடல, அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அவங்க முன்னால எதுவும் எங்களால சாப்பிடவும் முடியல, கஷ்டமா இருக்கு, அம்மா விட்டு நாங்க சாப்பிடுறோம் மட்டும், முதல்ல எங்க அம்மா சாப்பிடணும், அதுக்கு நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரு பார்த்தாங்களா? வீடியோ கால் பார்த்தோம், பேசணும். என்ன சொன்னாரு? நல்லா இருக்குது மம்மி, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இப்போ உங்களுக்கு பல்லு இல்லாத போதும் இப்போ பல்லு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? இப்போ நல்லா இருக்குது எனக்கு. நான் நல்லா மற்றவங்க மாதிரி நானும் நல்லா இருக்கிறோம், அதனால சந்தோஷமா இருக்குது. அப்படி வலிக்குமா, நிறைய வலிக்குமா, பயந்து போனவங்கள அங்க போனதா ஒன்றும் இல்லை, மற்றது ஊச்சி போட்டாங்க, அவ்வளோதான். அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வலி இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, யாரும் பயப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா பண்ணிக்காங்க. உங்க பொண்ணு பார்த்து சொல்லலாம். எங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நான் இது பண்ணிக்கிறதுக்கு ஆசைலாம் பார்க்கல, இது பண்ணின்னு மம்மி மற்றவங்க மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பையனுங்க பொண்ணும் சேர்ந்து நல்லா பண்ணி இது பண்ணிட்டாங்க, எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. என்ன நான் இப்படியே இருந்துருவேனான்னு நினச்சேன், எங்கள் பையன் கூட நினச்சான், என் பொண்ணுன்னு நினச்சி இப்படியே இருந்துருமா மம்மின்னு. இப்போ நம்ம தான் ரெடி பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக்குறாங்க. நைட்டில் தூங்கவே வராது எனக்கு. இந்த பல்லு இருந்ததுனால கூட தலைவலி வருமா, ஒரு பல்லு இருந்துச்சு, ஆடின்னு இருந்துச்சு, அந்த பல்லு இருந்தால் கூட தலைவலி வருமான்னு, தலை நிறையா வலிக்கும், நிறையா தலைவலி வரும். அப்போ ஏன் இந்த தலை யார் வலிக்குதுன்னு நினைக்குவான், டென்ஷனில் வலிக்குமான்னு நினைக்குவான். அப்புறம் வந்தால் அதனால தான் தூக்கமே வரல. இப்போ நல்லா இருக்குது எனக்கு. அந்த பல்லை பற்றி எனக்கு இன்னும் இல்லை, நல்லா இருக்குறப்ப. இன்னும் நீங்கள் இது பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சேஞ்சஸ் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். யாருக்கு? எங்க கிளினிக்கு. அது தெரியல மேடம் எனக்கு. பரவாயில்ல.
எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்கு. அழகா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன gift. உட்காருங்க 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 பாருங்க. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்காங்க ஜெயா? நல்லா இருக்கிறோம். இப்பதான் பல்லு வாயிட்டப்பா பல்லு இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறான். போயிட்டு போய் மாட்டிடுவான். மேல மாட்டிடுறான். எப்படி போயிட்டு நல்லா இருக்கிறோம். நல்லா வச்சிருக்கீங்களா? ஓகே. ஏன்னா அதுல நீங்க பேசாம இருக்கு. ஓகே. என்ன நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நான் கிருஷ்ணகிரில இருந்து வரேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? 4 பசங்க. 4 பசங்க. 3 பொண்ணு 1 பையன். ஓகே.